நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, நன்றி அப்பா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று இந்த மாசத்துல நாங்க உயிர் வாழ்றோம். நாங்க திருவதாம்பா கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த மாதத்துல கத்தர் கொடுத்த மேலான தயவிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்க மேல கத்தர் அன்பு வச்சதுனாலதான் இவ்வளவு நாள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்ய கொடுத்ததும் கத்தருடைய மேலான கிருபை, மேலான கிருபை. நாங்கன்னு சொல்லிக்கிற ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே உம்முடைய கிருபை தான், எல்லாமே உம்முடைய அன்பு தான். எங்க மேல வச்ச மாறாத நேசம் தான் ஆண்டவரே. அந்த நேசத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆராதனையை, இந்த ஜெபத்தை கத்தர் ஆசீர்வதித்து நடத்தி தரும்படியாக ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கத்தருடைய பலன், கத்தருடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்கும்படியாக அந்த காலை வேளையில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கடந்த மாதம் முழுதும் ஆண்டவர் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த ஆண்டை ஆண்டவர் எசப்பா தகப்பனை காண செய்து ஒரு மாதத்தை ஆண்டவர் எசப்பா முடிக்க அப்பா தகப்பனே உம்முடைய கிருபை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எசப்பா தாங்கி வழி நடத்தினோம். அது கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டு எசப்பா என்னுடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது போல அப்படியாக எங்களை நடத்தினீர். இந்த மாதிரி ஆண்டு எசப்பா அப்பா இந்த காலை வெளியில் எசப்பா நாங்கள் துதிக்க வந்திருக்கோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் வந்திருக்கோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் மயப்படுவதாக. இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் கண்டிடேன். உயிர் தந்த தெய்வம் நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன்.
எந்தன் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். தெய்வமே நீ, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாளுயிரே, இயேசுவே அந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினோம், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறினோம், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாளுயிரே, இயேசுவே அந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன். உயிருள்ள தெய்வமே நீ, உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன். உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாளுயிரே, இயேசுவே அந்த நாளுயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே நீ தந்திட்ட நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமே, ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாளுயிரே, இயேசுவே அந்த நாளுயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் அல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாளுயிரே, இயேசுவே அந்த நாளுயிரே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே,
அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், வேத சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் நேருண்டருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், ஒரு மனதோடு. ஆமென். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. முடிந்தவள் எழுந்து நின்று அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் துதி உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்துக்கு தான் எங்க ஆராதனை. எங்கள் துதிகள் எல்லாம் உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா, கடந்த ஒரு மாதம் முழுவதிலும் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான
உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்போவேன் இறுதி வரை, நம்போவேன் இறுதி வரை. உங்களை தான் நம்புறோம்ப்பா, நம்போவேன் இறுதி வரை, நம்போவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. எங்களை நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே, என்னாலும் நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தரால நடத்த முடியும்னா இனிமேலையும் கர்த்தரால நடத்த முடியும். இது வரைக்கும் கர்த்தரால உதவி செய்ய முடியும்னா இனிமேலையும் கர்த்தரால உதவி செய்ய முடியும். எங்க ஓட்டத்துல நாங்க தனிமை இல்ல ஆண்டவரே, நாங்க தனியா ஓடல. எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற கவலை தேவை இல்லை. எங்களுக்கு இருக்கிற கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் நீர் இருக்கும் போது எங்களுக்கு கவலை இல்லப்பா. ஏதும் இல்லை என்ற கவலை எங்களுக்கு தேவையே இல்லை. துணையாளர் நீர் முன் செல்லுகிறீர். துணையாளர் முன் செல்லும் போது எங்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, எதை குறித்தும் தோல்வி என்ற எண்ணம் இல்லப்பா. எங்க தெய்வம் யெகோவா நேசியாய் வெற்றி தருகிற தெய்வம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கவலை இல்லப்பா. என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்யும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்போவேன் இறுதி வரை, நம்போவேன் இறுதி வரை, நம்போவேன் இறுதி வரை, நம்போவேன் இறுதி வரை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுது கர்த்தருடைய பிரசன்னம் இதை தாங்கி நடத்தட்டும். இந்த நாள் ஒவ்வொரு காரியங்களையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு வேலையும் ஆண்டு பொறுப்படுத்திக் சொல்லி ஸ்டான்லி ஏற்றோம். us, O Lord. Father, we thank you for your grace and mercy, O Lord, which has been so abundant in the midst of us, O Lord, throughout the past month, O Lord. Father, in spite of our unworthiness, O Lord, you have made us worthy, Father. We thank you, Lord. We thank you, Lord. We have come, O Lord, into your presence, O Lord, to be thankful, to be grateful, O Lord, to exalt you, Father. Lord, we thank you for this wonderful day, O Lord. We thank you, Father. We pray that you would anoint your dear child, O Lord. Amen. The words that you have in store for us for this particular month, O Lord. We pray, Father, that you would give us your word, O Lord. Father, we come with the rest of the time into your hands, O Lord. Father, completely, O Lord, we surrender ourselves into your hands, O Lord. Take care of us, O Lord, throughout this month, O Lord. Lord, all that you have for us, O Lord. Father, you know, Lord, what is better for us, O Lord. You know what is good for us, O Lord. Father, we commit everything into your hands, O Lord. Lead us, Father. Lord, guide us, O Lord. Strengthen us, O Lord, to be your children, to do your will, O Lord, upon this earth as it is in heaven, Father. You deserve all the honor and glory. We ask all these things in the wonderful and matchless name of our Lord and Savior Jesus. Amen. ஆமென். நாம் யார் உட்காரலாம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிப்ரவரி மாதத்துல இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். அவருடைய மேலான தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 28:20 முதல் பகுதி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். மறுபடியும் வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் புத்தகம் முழுவதும் பார்க்கும்போது நாம் என்ன செய்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை பல விதங்களிலே நாம் அங்கே பார்க்க முடியும். வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து எப்படி வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் அதற்கான ஆசீர்வாதங்கள் என்ன, அதற்கான நன்மைகள் என்ன என்பதை நீதிமொழிகள் புத்தகத்துல நாம் அதிகமாக வாசிக்க முடியும். பெரும்பான்மையான பகுதியை சாலமோன் அவர் எழுதியிருக்கிறார். அந்த சாலமோன் அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து பேசுகிறார். பலவித ஆசீர்வாதங்களை குறித்து அவர் பேசுகிறார். அவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னுடைய ஏவுதலினாலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று அவர் சொல்கிறார். அப்படின்னு அவருடைய அனுபவத்துல பார்த்திருக்கிறார். ஒரு மனுஷன் உண்மையா இருக்கும்போது அவனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மை தராருன்னா பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். இந்த மாதத்திலே நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவாராக. பரிபூரண ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. வேதத்துல 3 விதமான வார்த்தைகள் பார்க்க முடியும். பூரணம், பரிபூரணம், அடுத்தது சம்பூரணம். பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். இந்த 3 வார்த்தைகளுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட அர்த்தங்கள் இருந்தாலும் 3 வார்த்தையும் குறிக்கிற ஒரே அர்த்தம் என்ன தெரியுமா? நிறைவு என்ற ஒரே வார்த்தையை குறிக்கிறது. நிறைவு அப்படின்னா நிறைவான ஆசீர்வாதங்கள். நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். நிறைவான ஆசீர்வாதங்கள். இன்னும் இவ்வளவு கொடுத்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே, இது மட்டும் தானே, இது நிறைஞ்சிருச்சுன்னா எனக்கு திருப்தி ஆயிருமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு நிறைவாய் தந்தருள்வாராக. நிறைவான ஆசீர்வாதம், பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவாராக. இந்த வார்த்தை நம்ம பழங்காலத்துல எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த சொல் அகராதியில பார்க்கும்போது ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, நிறைய பொம்பளை பிள்ளைங்க பிறந்துட்டே இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல, ஆம்பளை பிள்ளை இல்லை
அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 குழந்தை பிறக்குது, 7வது குழந்தையும் பொம்பளை பிள்ளையா பிறக்கும்போது என்ன பேர் வைப்பாங்கன்னு சொன்னா பரிபூரணம் அப்படின்னு பேர் வைப்பாங்களாம். ஏன்னா என்ன அர்த்தத்துல, போதும் எங்களுக்கு இந்த பெண் குழந்தை போதும், நிறைவா கிடைச்சிருச்சு, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்ன்ற ஒரு அர்த்தத்துல என்ன பண்ணுவாங்களா, பரிபூரணம் இல்ல சம்பூரணம் இல்லைன்னா பூரணம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பேர் வைப்பாங்களாம். நிறைவு கிடைச்சிருச்சு, போதுமான அளவு கிடைச்சிருச்சுன்ற அர்த்தத்துல வைப்பாங்களாம். நம்முடைய ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறதான ஆண்டவராக இருக்கிறார். போதும்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவாராக. நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திற்கு இறங்கியே வந்தார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உண்மையாய் இருக்க கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உண்மை இல்லைன்னா ஆசீர்வாதங்களையே பெற முடியாது. ஆசீர்வாதங்களை பெற முடியாதுன்னா பரிபூர்ண நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமா இருக்கிறது. பரிபூரண ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. கர்த்தர் இந்த மாதத்துல இந்த வசனத்தை நமக்கு கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆரம்பிக்கும் போது இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, முடியும் போதும் இருப்பதுதான் ஆசீர்வாதம். ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற காரியங்கள் ஆசீர்வாதங்கள் கிடையாது, பரிபூரண ஆசீர்வாதங்கள் கிடையாது. நிறைவடையும் போது, முடியும் போது இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் தான் அது பரிபூரண ஆசீர்வாதங்கள். அடையாளங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஆசீர்வாதங்கள் பரிபூரணம் அல்ல, அதை முடிக்கிற போதும் இருக்கிறது தான் பரிபூரணமான ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்துல இந்த வருஷத்துல அடையாளங்களை செய்கிறவர்களை கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு சில அடையாளங்களை கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கிறது அது பெரிய விஷயம் அல்ல. நம்மளை எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறுவதே பரிபூரணமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. யோபு இப்படியாக சொல்கிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபுல வாசிக்கும் போது நம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆரம்பிக்கும் போது ஒருவேளை வெறுமையாய் அற்பமாய் அது இருக்கலாம். ஆனால் அது முடியும் போது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா சம்பூரணமா இருக்கிறது. இதுதான் பரிபூரணமான ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ஆரம்பமானது அற்புதமா இருக்கிறது. ஆனால் போக 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 அற்புதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு அது அற்பமாக மாறி விடுகிறது, குறைந்து போகிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைக்கவில்லை, மாறாக அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து 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 பரிபூரண ஆசீர்வாதங்களுக்கு நேராக வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பரிபூரண ஆசீர்வாதங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆரம்பத்துல எப்படிதான் இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை அற்பமானதாக தான் இருந்தது. பெருசா ஒன்றும் அவருக்கு ஆசீர்வாதம் தெரியல. அவருக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமைகளை பார்க்கும்போது, ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா அப்படின்றது தெரியல. அவரை தூக்கி குழியில போடும்போது தெரியல. போத்திபாருடைய மனைவி அவர் மேல தவறான குற்றச்சாட்டை சொல்லும் போது அது தெரியல. பரிபூரண ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சுன்னே தெரியல. அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க. அவ்வளவு அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவரை சிறைச்சாலையில போட்டு நொறுக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். அப்போதைக்கு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம் எங்க அப்படின்னு கேட்டா இல்ல, காணோம். ஆனால் கொஞ்ச நாள் இருந்தது. இந்த மனுஷன் உண்மையாவே இருந்தான். உண்மையா இருந்ததான யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் இந்த பரிபூரண ஆசீர்வாதமானது தொடர்ந்து கொண்டே வந்தது. யாருடைய வாழ்க்கையிலன்னு பார்த்தா யோசேப்புடைய வாழ்க்கையில. இன்னைக்கு ஒருவேளை எங்க எனக்கு ஆசீர்வாதம், சிறைச்சாலை மாதிரிதான் இருக்குது, எனக்கு ஏதோ போட்டு என்ன அடைச்சிரு மாதிரிதான் இருக்குது, என் வாழ்க்கையில பெருசா ஒரு மாற்றத்தை தெரியல, அடையாளத்தை செய்வேன்னு ஆண்டு சொன்னாரு, அதுக்கான ஒரு அடையாளமும் காண இங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாய் பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவேன் என்ற ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அது தெரியாம இருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம், இப்ப நடக்கிறதுக்கும் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார். கண்டிஷன் என்ன? உண்மையா இருக்கணும். யார போல? யோசேப்பை போல உண்மையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தாவீதும் அப்படிதான். கொஞ்ச நாள் அவர் ஓடிட்டே தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவர் பார்க்கிறார். நிறைய மேடு பள்ளங்கள், சொந்த தகப்பனால புறக்கணிக்கப்படுகிறார்.
சகோதரர்களால அவர் அற்பமாய் பேசப்படுகிறார். சவுலினாலே அவர் கொல்லப்பட அவர் பார்க்கிறார். எல்லாராலையும் தள்ளப்படுறார், எல்லாரையும் ஒதுக்கப்படுறார். ஆனா தேவனுக்கு உண்மையாக, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததினாலே பரிபூரண ஆசீர்வாதங்களை இந்த தாவீது தன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறார். அப்படி முழு சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது தாவீது அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் கடைசியில எப்படிதான் அவர் மரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பூரண ஆயுசு உள்ளவராக, பூரண ஆசீர்வாதம் உள்ளவராக தான் மதிக்கிறார். சாலமோனுக்கு தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் இறந்து போறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. இந்த தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா சவுலுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஆரம்பத்துல நல்லதான் போச்சு ஆசீர்வாதங்கள். ஆனால் போக 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 அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் குறைந்து 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 கடைசியில தன்னைத்தானே கொல்ல போகிற அளவுக்கு, என் வாழ்க்கை எதற்கு, மற்றவங்க கையில என்னுடைய வாழ்க்கை போகாதபடி நானே செத்துறேன்னு என்ன பண்ணிட்டாருன்னா தானாவே இறந்துட்டார். ஒருத்தனை புத்த சொல்றாரு, உயிர் என்ன போகாததுனால பட்டயத்தை நட்டு என்ன பண்ணிடுறது, விழுந்து செத்து போறதை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கை மோசமானதாக அவர் போய் விடுகிறது. பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்பது ஆரம்பிப்பதில் அல்ல, முடிவதில் தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நன்மையை செஞ்சிருக்கிறார், மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய சுகத்தை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு ஆரம்பிக்கிறது. ஆனால் போக 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 அவருடைய வாழ்க்கையில இந்த நன்மையானது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 வாழ்க்கையில இல்லாதது போல மாறி போகிறது. கர்த்தர் நம்மை காப்பாராக. அடையாளங்களை செய்யணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு உண்மையாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எதில் கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறார் அல்லது பூரணமான ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை நாம் ஒரு சில வசனங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். முதலாவதாக பூரண சமாதானம். இன்னைக்கு சமாதானம் ஒரு ஆசீர்வாதமான தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சமாதானம் இல்லை. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்க போறது வரைக்கும் சமாதானமே இல்லை. படுத்தா கூட மனசுல சமாதானம் இல்லை. மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், எல்லாமே இருந்தாலும் ஏதோ இல்லாதது போலவே ஒரு சமாதானம் இன்மையான சூழ்நிலைகள். கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற வல்லவராக அவர் இருக்கிறார். நிறைவான சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. வாழ்க்கையில இயேசுவோடு தொடங்கின போது எந்த சமாதானம் இருந்ததோ வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் அதே சமாதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பரிபூரண ஆசீர்வாதம் என்பது மெட்டீரியல் பிளஸிங் மட்டும் கிடையாது, பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு அதை மட்டும்தான் நிறைய பேர் பற்றி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். இன்னைக்கு பணம் காசு வச்சிருக்க நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு காலை நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சு காலைல வந்திருக்கிறோம், இன்னைக்கு காலைல எப்படா விடியும்னு பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உண்டு. எப்ப இது இந்த நைட் போகும், காலையில எப்போ வரும் அப்படின்னு யோசிக்கிற உண்டு. காலையில வந்தா நைட் எப்போ வரும், எப்படா படுப்போம் அப்படின்னு யோசிக்கிற நபர்கள் நிறைய பேர் உண்டு. சமாதானம் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை தருகிறார். நிறைவான ஆசீர்வாதங்கள். நிறைவான ஆசீர்வாதம் முதலாவது நிறைவான சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9. ஆமென். அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்கிறார். 2 கொரிந்தியர் 12:9. பூரணமான பலம் நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் பலவீனர்கள். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம கொஞ்சம் பலவீனர்கள் தான். நம்மை பலப்படுத்துகிறது யார் என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் தான் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல ஜெபிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். நிறைவாய் விளங்கும். ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு குறைச்சு அப்படி இல்லை,
நான் கொடுக்கிற பலன் உன் வாழ்க்கையில நிறைவாய் தங்கி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைவான பலனை கர்த்தர் தர வல்லவராக அவர் இருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது இரண்டாவது என்னன்னு தெரியுமா? தேவன் நம்ம கொடுக்கிறதான பலம். இன்னைக்கு அநேக நேரத்துல சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம், தள்ளாடுகிறோம். அந்த நேரத்துல கர்த்தர் ஏற்ற வார்த்தை அனுப்பி இல்ல அவருடைய பலத்தை கொடுத்து அவருடைய அவருடைய ஜீவனை கொடுத்து பிரசனத்தை கொடுத்து உடனே என்ன பண்ணிடுறாரு? உயிர்ப்பிச்சிடுறார். அவ்வளவு நேரம் சோர்ந்து சமாதானம் இல்லாம பலவீனத்தோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் திடீர்னு ஒரு வார்த்தையை கொடுத்து இல்ல திடீர்னு ஒரு சிந்தனைய நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன்னு கர்த்தர் பேசி உடனே பலப்படுத்துகிறார். நம்முடைய சோர்வு என்ன பண்ணிடுதுன்னா ஒரு நிமிஷத்துல மாறிடுது. கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த மாசத்துல இருந்து கர்த்தர் அதை நிறைவாய் தருவாராக. அவருடைய பலம் நமக்கு தேவை. நம்முடைய பலத்துல ஓட முடியாது. நம்முடைய பலத்துல ஓடணும்னா கொஞ்சம் தூரம் மட்டும்தான். நம்முடைய பலன் கொஞ்சம் தான். ஆனா அவருடைய பலன் மிகவும் மிகவும் பெரியதா இருக்கிறது. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. அவருடைய ஆவினாலதான் ஆகும். நம்முடைய பலத்தை வச்சு ஓடலாம். ஆனா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஓட முடியாது, ஓட்ட முடியாது. கர்த்தருடைய பலன் நமக்கு நிறைவாய் தேவை. பரிபூரண ஆசீர்வாதம் என்பது நிறைவான பலத்தை அது குறிக்கிறது. மூணாவதாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபையை கர்த்தர் தருகிறார். நிறைவான கிருபை. கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது கர்த்தர் நம்மை ரட்சித்ததே ஒரு பெரிதான கிருபை தான். இத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை போய் ரட்சித்தது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த விலை மதிக்க முடியாத ஈவாகிய அவருடைய வல்லமையை அவருடைய பிரசனத்தை கொடுத்தது மிகப்பெரிய கிருபை. இந்த கிருபையை ஆரம்பத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அநேகர் போக போக என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுல குறைவுபடுகிறார்கள். தேவன் நமக்கு பூரணமான கிருபை அளிக்க ஆயத்தமாய் அவர் இருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட நமக்கு மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? கிருபை. இந்த கிருபை இல்லைன்னு சொன்னா நம்ம வாழவே முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் இந்த கிருபை குறித்து தவறாக இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் இல்ல. மற்றபடி இதை எப்படி சொல்லணும்னு சொன்னா பரிசுத்தமாய் வாழ்வதற்காக கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய உபகரணம் இந்த கிருபை. இந்த கிருபை இல்லாததுனாலதான் நிறைய பேர் பாவத்துல விழுந்து போகிறார்கள். பாவத்துல துணிந்து விழுந்து போகிறார்கள். ஆண்டவர் தானே பார்த்துக்குவாருன்னு சொல்லி அவங்க அநேக நேரத்துல ஆண்டவர் விட்டு விலகி போகிறார்கள். தேவனோடு நெருங்கி வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டதான கிருபை இன்னைக்கு அநேக நேரத்துல மட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர் இந்த மாதத்துல அவருடைய உண்மையான பூரணமான கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. அவரோடு கூட நெருக்கி சேர்ப்பாராக. எந்த நோக்கத்துக்காக இந்த கிருபையை கொடுத்தாரோ அந்த நோக்கத்திலேயே நம்ம வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கிருபை எதற்காக? அவரோடு நெருங்கி வாழ்வதற்காக. இந்த மாதத்துல அந்த கிருபை நம்ம எல்லாரையும் நிரப்பும்படியாக நம்முடைய ஜெபங்களை தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 33. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். ஆமென். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு. ரட்சித்த பிறகு நமக்கு ஞானம் அறிவதற்காக அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக நமக்கு அடுத்த ஒரு தேவை என்ன தெரியுமா? ரட்சிப்புல நிறைவான ரட்சிப்பு நமக்கு தேவை. இது கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமா இருந்தாலும் தேவை. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு யோசிக்காம இந்த ரட்சிப்புல குறைபாடு கொண்டு வருவதுதான் பிசாசனுடைய நோக்கம். எப்படியாவது இந்த ரட்சிப்பை திருடிடணும், கொஞ்சம் கொஞ்சமா இதை வெளில கொண்டு போயிடணும்ன்றதுதான் பிசாசனுடைய நோக்கம். தேவன் கொடுக்கிற ஞானத்தோடு தேவன் கொடுக்கிற அறிவோடு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. ரட்சிப்பிலே நமக்கு பூரணம் என்பது தேவை. கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இது ரொம்ப தேவையா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான தேவை. கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார்.
ஆனா என்ன கண்டிஷன்? உண்மையா நம்ம இருக்கும்போது கர்த்தர் பூரணமான சமாதானத்தை தருகிறார், பூரணமான பலத்தை தருகிறார், பூரணமான கிருபையை தருகிறார், பூரணமான ரட்சிப்பை அவர் தருகிறார். இதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் நீதிமொழிகள் 3:10 சேர்ந்து தருகிறார். 3:10 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3 10 வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியங்களை கர்த்தர் நிச்சயமாய் பூரணமாய் நிரப்புவார். நம்முடைய குடும்பத்திற்கு எந்தெந்த களஞ்சியம் இருக்கிறதோ, அது சின்ன பர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும், தேவைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் களஞ்சியங்களை என்ன பண்ணிடுறாருன்னா பூரணமா நிரப்பி வச்சிடுறார். ஆண்டவர் திருப்தி அடைய செய்கிறதான ஆண்டவராக அவர் இருக்கிறார். கர்த்தரை செய்யணும்னா ஒரே கண்டிஷன், உண்மையுள்ளதான மனுஷனாக அவர் நம்மை பார்க்க வேண்டும். உண்மையான மனுஷனை பார்த்தாதான் கர்த்தர் இந்த எல்லா சம்பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர முடியும். நிறைவான ஆசீர்வாதங்கள், இதுல ஒண்ணு கூட குறை இருக்காது. குறை இல்லாம கர்த்தர் நிறைவாய் தர வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தை நிறைவாய் தருவார். அடுத்தது பலனை கர்த்தர் நிறைவாய் தருவார். சோர்ந்து போன நேரங்கள்ல, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத நேரத்துல கர்த்தர் நிறைவான பலனை அவர் தர வல்லவராக இருக்கிறார். கிருபையை தந்து இன்னும் நெருக்கி சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பை கர்த்தர் நிறைவாய் தருகிறார். கடைசியா நம்ம பாக்குறது என்னன்னா, களஞ்சியங்கள்ல கர்த்தர் நிறைவே தருகிறார். இன்னைக்கு இதைதான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் தான், இது தேவைதான், இது ரொம்ப ரொம்ப தேவைதான், இந்த வாழ்க்கையின் அவசியம், வாழ்க்கையில் இது இருந்தாதான் வாழ முடியும். கர்த்தர் இதையும் நிறைவாய் தருகிறார். ஆனா இதை விட பெரிய காரியங்கள் நமக்கு தேவை. கர்த்தர் நிறைவாய் தந்து நடத்துவாராக. இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் அதற்கான காரியங்களை ஆரம்பிப்பாராக. அடையாளங்களை செய்வாய் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நிறைவான ஆசீர்வாதங்களை செய்ய வாழ்க்கையில ஆரம்பிப்பாராக. அவர் நிறைவாய் தருவார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவர் நிறைவாய் தர வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:1. வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூரணமான ஆசீர்வாதங்களை தருகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட நாம் பூரணப்படுத்த வேண்டும், நிறைவுபடுத்த வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எல்லாத்தையும் நிறைவாய் கொடுக்கிற ஆண்டவர் இதை மட்டும் நம்ம நிறைவாய் பண்ண சொல்லுகிறார். எல்லாத்தையும் நிறைவா கொடுக்கிறார். சமாதானத்தை நிறைவா கொடுக்கிறாரு, பலத்தை நிறைவா கொடுக்கிறாரு, கிருபையை நிறைவா கொடுக்கிறாரு, அவருடைய ரட்சிப்பை நிறைவாய் கொடுக்கிறாரு, களஞ்சியங்களையும் நிறைவா கொடுத்துடுறாரு. ஆனா நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பரிசுத்தத்துல நாம் பூரணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம செய்ய வேண்டியது இதுதான். ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னன்னா, பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த வேண்டும். பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னைக்கு அநேக பேர் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, என்னாலதான் பரிசுத்தமா வாழ முடியல என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அடையாளங்களை செய்யணும்னா நிச்சயமா பரிசுத்தம் என்பது நமக்கு தேவை. பரிசுத்தம் இல்லாம அடையாளங்களை செய்யவே முடியாது. பரிபூரண ஆசீர்வாதங்களை பார்க்கவே முடியாது. கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரணும்னு சொன்னா, நம்மளை பார்க்கும்போது பரிசுத்தமும் நிறைவா இருக்க வேண்டும். நம்ம இடத்துல இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்துதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். அதான் வசனம் தெளிவா சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிசுத்தத்துல அவர் நிறைவை பார்த்தாதான் ஆசீர்வாதங்களை நிரப்ப முடியும். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம காட்டணும். ஆண்டவரே இங்க பாருங்க, என் பாத்திரத்துல பரிசுத்தத்தை நிறைவா வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர்கிட்ட காட்டும் போதுதான் நம்ம பாத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தான நிரப்புகிறார். பரிசுத்தம் இல்லாம நம்ம இடத்துல குறை வச்சுட்டு, நம்ம இடத்துல பரிசுத்த குறைவுபட்டு
தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் அத்தனை நாள் வரைக்கும் நிறைவான ஆசீர்வாதம், பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கு வரவே முடியாது. கர்த்தர் நமக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை தர வேண்டுமானால் நம்மிடத்துல இருக்கிற பரிசுத்தம் அது பூரணப்பட வேண்டும். ஒரு சிலர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன ஏமாத்துறாங்க? என்னால முடியல, என்னால முடியாது, இது நம்மளால முடியாது, மனுஷனால முடியாதுன்னு இல்ல, வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாய் வாழ முடியும். யோசேப்பு வாழ்ந்தது யாரும் அங்க சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. பைபிள் கிடையாது, அங்க வேத புத்தகமோ, அங்க தனியா சர்ச் ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும், சிறைச்சாலையில் இங்க வந்துடணும்னு சொல்லி சண்டே சர்வீஸ் அங்க நடக்கல. அவருக்கு யாரும் சண்டே கிளாஸோ இல்ல எஸ்எஃப்சியோ சிஏஓ யாரும் நடத்தல. ஆனா இவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. என்னன்னு சொன்னா, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அதை நிறைவாய் கர்த்தர் பார்க்கணும். அந்த பரிசுத்தத்துல கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. அந்த பரிசுத்தத்தை அவர் பார்க்கும்போது நிறைவா இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்தார். அப்படி வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பரிசுத்தம் குறையுது, பரிசுத்தத்துல தவறு பண்ணி இழந்து போயிடுறார். ஆனா மறுபடியும் கெஞ்சுகிறார், ஆண்டவரே இந்த இந்த உற்சாகமான ஆவி மறுபடியும் என்ன நிரப்பணும், சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் மறுபடியும் தன்னுடைய பரிசுத்தத்தை பூரணப்படுத்தி கொள்கிறார். இதை வச்சுட்டு நிறைய பேர் ஆண்டவர் சொன்னா கேட்டுக்குவாருன்னு சொல்லி நிறைய பேர் தவறா நினைக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர் தான், ஆனா அவர் ஆலயத்துல பட்சிக்கிற அக்கினி. அவர் பரிசுத்தம் உள்ளதான தெய்வம், எரிச்சல் உள்ளதான தெய்வம். பரிசுத்தத்தை பார்த்துதான் கர்த்தர் பலன் தருகிறார். நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்துதான் பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பார்க்கணும்னா, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னத பாடல் 4வது அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டும். இப்படி பார்த்துட்டாருன்னு சொன்னா பரிபூரண ஆசீர்வாதங்களை சாத்தானே நினைச்ச உடனே நம்ம என்ன தடுக்கவே முடியாது. நீ கர்த்தர் நம்மை பார்க்கிறாரா இப்படி என்பதை நாம் நினைத்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஒரு பழுது, ஒரு இடத்துல கூட டிஃபெக்ட் இல்லாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. பரிபூரண ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு தேவை. கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் இருக்குது. நிறைவான சமாதானம் இல்லை, நிறைவான ரட்சிப்பு இல்லை, நிறைவான கிருபையை பார்க்க முடியல, நிறைவான பலத்தை பார்க்க முடியல, சோர்ந்து சோர்ந்து போகிறேன், நிறைவான களஞ்சியத்தை என்னால பார்க்க முடியல, என் வீட்டுல ஏதோ ஒரு குறைவு இருந்துட்டே இருக்குது, நிறைவை பார்க்க முடியலன்னு சொல்லி யோசிக்கிற ஒவ்வொரு உள்ளமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது எதுன்னு சொன்னா, நான் பரிபூரணமா இருக்கிறேன், நான் பரிசுத்தத்துல என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் ரட்சிக்கப்படும் போது நமக்கு சுகத்தை கொடுத்தார், ரட்சிக்கப்படும் போது நம்ம வியாதியெல்லாம் மாத்தினார், பிரச்சனைகளை உடனே மாத்தினார்னா, அப்ப நம்முடைய மனது பரிபூரணமான பரிசுத்தத்தினால் நிறைஞ்சிருந்தது. எந்த கள்ளவோ கபடம் கிடையாது, எந்த விதமான அதுல அசூசி கிடையாது, கொஞ்சம் கூட அதுல டிஃபெக்ட் இல்ல. முழுமையா தேவன் மேல விசுவாசத்தை வச்சு கள்ளங்கபடு இல்லாத பரிசுத்தத்துல, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்திருங்கப்பான்னு கேட்ட அந்த நிமிஷத்துல கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பரிபூரண ஆசீர்வாதங்களை அப்ப தந்தார். இன்னைக்கும் தரணும்னா அதே கண்டிஷன் தான். இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிற, எனக்கு பைபிள் தெரியும், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், இதை வச்சு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தரதில்லை. மாறாக நம்மிடத்தில் இருக்கிற உண்மையை பார்த்து, பரிசுத்தத்தை பார்த்து, இதுல நிறைவா இருக்கிறோமா என்பதை பார்த்துதான் கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் தரணும். ஆண்டவரே, நாங்கள் இழந்து போயிருக்கிற சமாதானத்தை கர்த்தர் மறுபடியும் தர நீர் வல்லவர். நிறைவான சமாதானத்தை கர்த்தர் தர வல்லவர். நிறைவான பலனை கர்த்தர் தர வல்லவர். ஒரு சோர்ந்து போய் உள்ளான மனுஷனிலே சோர்ந்து போய் பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் பலப்படுத்தி அனுப்ப வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஒரு பலனங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, உன்னதமான பலனங்களை நிரப்பட்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான கிருபை, நிறைவான கிருபை. இந்த கிருபை எதற்காக? அவரோடு நெருங்கி வாழ்வதற்காக, அவர் அருகிலே நாம் சேர்வதற்காக. தூரத்துல இருந்த நம்மை
அந்நியராய் இருந்த நம்மை, புறஜாதியாராய் இருந்த நம்மை பரலோகத்தோடு கூட இணைத்தது இந்த கிருபை. இந்த கிருபை இல்லாம நாம் தேவனுக்கு நெருங்கி வாழ முடியாது. கத்தர் கொடுத்த கிருபையிலே நாம் பூரணப்பட கத்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்க அன்று இழந்து போகிறதான அந்த நிலைமையில இருக்கக்கூடாதப்பா. நாங்க ப்ராக்ரஸ் ஆகிற, மேலோங்கி போற நிலைமையில நாங்க இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கத்தர் எங்களை அந்த நேரங்களுக்கு நேராய் இழுத்து செல்லும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம்பா. பூரணமான களஞ்சியங்களை கத்தர் தாரும். எங்கள் திருச்சபைக்கு தாரும் ஆண்டவரே. கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா? எங்க குடும்பங்கள்ல, எங்க திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான களஞ்சியங்களை, பூரணமான களஞ்சியங்களை கத்தர் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதனையோடு, பாரத்தோடு, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பூரணமான நிம்மதி இல்லாமல் என்னை யார் பலப்படுத்துவார்? நான் சோர்ந்து போகிறேனே, அடிக்கடி சோர்ந்து போகிறேனே என்ற நிலைமையில இருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சமாதானத்தால் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் பரிசுத்தத்தை கத்தர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாம நாங்க அடையாளங்களை செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. ஆண்டவரே, குறைவுகளை சுட்டி காட்டி, எங்கள் பலவீனங்களை சுட்டி காட்டி, பரிசுத்த குலைச்சலை நாங்கள் அதிகமா எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடாதபடி, பரிபூரண ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடாதபடி கத்தர் காத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்துல கத்தர் நமக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை தரும்படியாக வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கும், எங்கள் குடும்பத்துக்கும், எங்கள் திருச்சபைக்கும் ஆண்டவர் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, அன்று இத்தனை மாதங்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் வேணும், பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும். எங்கள் குடும்பங்கள்ல பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைக்கு பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள, எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை நாங்கள் பூரணப்படுத்தி கொள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. உங்க ரத்தம் தான் எங்களை கழுவி சுத்திகரிக்கணும்ப்பா. எங்களை கழுவி சுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை கத்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தும்படியா ஜெபம் பண்றோம். இந்த மாதத்துல அநேக பரிபூரண ஆசீர்வாதங்களை கத்தர் தரப்போகிற தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கத்தர் எங்களை நடத்தும். இந்த மாதம் முழுவதும் கத்தர் நீரை நடத்தி பாதுகாத்து கொண்டு பலப்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த திருவிருந்து தகுதி உள்ளவர்களாக முன்பதாக வரும்படியாக